முக்கா இன்னும் நீ கிளம்பாமையா இருக்க? குஷ்பு பையனுக்கு பர்த்டே, சீக்கிரமா போணும் வா. இதோ சிம்ரன், அவ்வளோதான், ஃபைனல் டச் முடிஞ்சிருச்சு, போலாமா? முக்கா என்ன கிரீம் யூஸ் பண்ற? இவ்வளவு கேவலமா இருக்கு உன்னோட மேக்கப். அப்படியா இருக்கு? நான் நல்லதானே போட்டேன். நான் மட்டுமா அந்த க்ரீமை போடுறேன்? எங்கள் மாமியார் காடு வெட்டி களை குத்திக்கிட்டு அங்கேயும் நான் மேக்கப் போட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகு கையோட எடுத்து அந்த க்ரீமை எடுத்து, அப்போவும் அந்த க்ரீமே கெட்டு போயிடுதா? வேறு வழி இல்லை, என்கிட்டையும் வேறு காசு இல்லை, என் பட்ஜெட்டில் தானே நான் வாங்க முடியும். அதனால தான் நான் இருக்க க்ரீமை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் சிம்ரன். சரி சிம்ரன், என்ன மட்டும் நீ சொல்கிறியே, நீ போட்டிருக்க மேக்கப் வர செம்மையாக இருக்கு. என்ன பியூட்டி பார்லர் போயிட்டு எப்படியும் ஒரு 10,000 செலவு பண்ணியிருப்பியா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக? நீ வேற முக்காய், நான் அவ்வளோலாம் செலவு பண்ணுவேனா? பட்ஜெட்குள்ள ஒரு க்ரீம் வந்திருக்கு, சூப்பரா இருக்கு, நீ ட்ரை பண்ணி பாரு. 150 தான், வாங்கி போட்டு பாரு, வேற லெவல்ல இருக்கும். பாத்தியா, அடேங்கப்பா க்ரீம், இதை மட்டும் நீ யூஸ் பண்ணின்னு வச்சுக்க, அடேங்கப்பா நீ வேற லெவல்ல போயிருவ முக்காய். ஏய் சிம்ரன், நீ சொல்ல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை கூட நான் போட்டு 10 நிமிஷத்தில் நான் கிளம்பி வந்துடுறேனே ப்ளீஸ். பட்ஜெட்குள்ள க்ரீம் வேணுமா? நம்ம அடேங்கப்பா க்ரீமை யூஸ் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல ஆயிருவீங்க. யார் பார்த்தாலும் உங்களை அடேங்கப்பான்னு தான் சொல்லுவாங்க. இந்த க்ரீமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட சேனல் பேரை சொல்லி நீங்க வாங்குனீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. பாய். முக்காய், இன்னைக்கு தான் நான் அந்த க்ரீம் போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு நாளைக்கு நான் சொல்றேன். ஓகேவா? நீ நாளைக்கு ட்ரை பண்ணு. சரி வா, டைம் ஆச்சு, நம்ம ஃபங்க்ஷன் போகலாம். அடி ஆத்தி, என்ன மருமக புது க்ரீம் வாங்கி வச்சிருப்பா போல. இன்னைக்கு ட்ரை பண்ணிட வேண்டியதுதான். அப்பா அப்படியே படம் எப்படி தூக்கம் வருது? கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணு தூங்க வேண்டியதுதான். ஐயோ, என்னது மூஞ்சியெல்லாம் இப்படி இருக்கு? நினைச்சேன் எங்க மாமியார் அதை எடுத்து போட்டிருக்கோன்னு நினைச்சேன், அப்படியே ஆயிடுச்சு. ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? சிம்ரன் இப்பதான் போட்டு மூஞ்செல்லாம் இப்படி வரவும் வீட்டுல அந்த வந்து க்ரீமை தூக்கி போடலான்னு பார்த்தேன். நீ போட்டுக்கிட்டு இப்படி என் உயிரை வாங்குற. அடி பாதகத்தி, இது என்ன க்ரீம் இடி? க்ரீம் மேல ஆசைப்பட்டு இப்படி போட்டேன், என் மூஞ்சி இப்படி ஆயிடுச்சே. நல்ல வேலை சிம்ரன், கடவுள் உன் ரூபத்தில் வந்து என்னை காப்பாற்றிருக்கிறாரு. நீ நீயே வச்சு நல்ல வேலை டெஸ்ட் பண்ணிக்கிட்ட பாரு. நான் அவசரப்பட்டு போடலப்பா, நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். இப்போ பேர் அந்த க்ரீம் பேர் என்ன தெரியுமா? உங்களை பார்க்கும்போது எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுது. அடேங்கப்பா.